ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது தை மாத ராசி பலன். மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? மீன ராசிக்கு 7.5 நாட்டு சனி இருக்கிறதுனால எல்லாரும் அந்த பயத்திலேயே இருப்பாங்க. என்னடா சனி பகவான் நமக்கு என்ன அடுத்த சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்கன்ட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் சனி பகவானால பெருசா எந்த இடரும் கொடுக்க மாட்டாரு. சனி பகவான் இஸ் நாட் அ பேட் ஆமன், இஸ் அ ஜட்ஜ். ஓகே, அவர் நம்ம நீதியை நிலைநாட்டக்கூடியவர் தான். ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இல்லையா? அதனால நம்ம முன்னாடி பண்ண தப்புகளுக்கான தண்டனைய இப்ப அனுபவிக்கிற மாதிரி அவர் கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம அதிகமான நன்மைகள் பண்ணா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம வாழ்ந்தா கண்டிப்பா அந்த கெட்ட பலன்கள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். கெட்ட பலன்கள்னு சொல்ல முடியாது, அவரோட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்ஷன்ல இருந்து. அதனால சட்ட ரீதியா சட்டத்துக்கு எதிரா இல்ல கவர்மெண்ட்டுக்கு எதிரா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல யாரையாவது பத்தி பொது நிகழ்வுகள்ல அரசியல்வாதிகளா இருந்தா பேசாம இருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீங்க சாதாரணமா தான் சொல்லியிருப்பீங்க அவன் கிடக்கான் அப்படின்ட்டு. உங்க பாலிய நண்பரா இருந்திருக்கலாம், இப்ப ஒரு பெருந்தலைவலா இருக்கலாம். அவரை பத்தி நீங்க தேவையில்லாம ஏதாவது பேச போய் அதுவே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த உருவாக்கிடும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் இல்லைன்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது அதெல்லாம் சரியா செஞ்சு இந்த காலகட்டத்துல செஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு எதிரான வழக்குகள் உருவாகாம அது தடுத்துரும். அந்த அந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். கண்டிப்பா எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கக்கூடிய அனுகூலியமான நிலைமா தான் இருக்கு. அங்கீகாரம் மற்றும் தலைமை திறன் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாரும் பார்த்து வியந்து போவாங்க. நான் சொன்ன சில விஷயங்கள்ல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப அவசியம். உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸை மட்டும் என்னைக்குமே நீங்க விட்டுறக்கூடாது. அது உங்களுக்கு அதுதான் உங்களோட பேக் போன்னு சொல்லலாம். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அதெல்லாம் ரொம்ப புது ட்ரெஸ் வாங்குறது அதெல்லாம் நீங்க செய்வீங்க. ஜிம் மெம்பர்ஷிப் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது. அதாவது ஜிம் மெம்பர்ஷிப்னு இல்ல, எக்ஸசைஸ் பண்றது இல்ல யோகா பண்றது, மெடிடேஷன் பண்றது, உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிக அக்கறை காமிக்கிறது, கொலஸ்ட்ரால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம தவிர்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு உதவும். சில சண்டை சச்சரவுகள், பெரியோர்களோட வாக்குவாதம் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். சோ அதனால பெரியவங்க வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அனாவசியமான வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பரபரப்பான சூழ்நிலை உங்களால அப்புறம் வீட்டுல உருவாகி அது ஒரு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடும். சோ அதை தவிர்த்துக்கிட்ட பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய காலகட்டம் இது. சோ இப்போ லவ் மேரேஜ் யாராவது லவ் பண்றீங்க, பொண்ணை காமிக்கணும் இல்ல பையனை காமிக்கணும், இது அதுக்கு சாதகமான காலகட்டமா இருக்காது. ஸோ வெயிட் ஃபார் 1 more month and you can reveal to your family members either of me உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர், ஒரு நல்ல கம்பேனியன் இருக்காங்க நீங்க நம்பினீங்கன்னா just wait for 1 more month. எல்லாமே உங்களுக்கு சாதகமா அந்த டைம்ல முடியும். இந்த மாதம் அதை ரிவீல் பண்றது, வீட்டுல போய் கூப்பிட்டு போய் காமிக்கிறது, அதுக்கான சம்பந்தம் விஷயம் பேசுறது அது சரிப்பட்டு இந்த காலகட்டத்துல வராது. எனர்ஜி லெவல்ஸ் ஹையா இருக்கும். ஏன்னா சூரியன் 1வது இடத்துல இருக்கிறதுனால உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் நல்லா ஹையா இருக்கும். ஸோ ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. ஒரு வியாபாரத்துல இந்த டைம் எதுவும் பார்க்காம வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அதே நேரத்துல யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் வெல் ஹைட்ரேட்டட். குளுக்கோஸ் இல்ல இளநீர், மோர், வெந்தயம், தண்ணி அந்த மாதிரி நிறைய உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் என்ன குடிக்கணுமோ அதை குடிச்சு நீங்க ஹைட்ரேட்டடா வச்சுக்கிட்டாதான் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராம தவிர்த்துக்கலாம். டீஹைட்ரேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தலை, கண்கள் மற்றும் இதயம், நான் சொன்ன மாதிரி கண்கள் சம்பந்தப்பட்டதுக்கு நல்ல சனிக்கிழமையான ஆண்களா இருந்தா சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். பெண்களா இருந்தா வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அது கண்ல ப்ரெஷரோ இல்ல ஏதாவது ஹீட்னால ஏதாவது பிரச்சனை வர்றதெல்லாம் தவிர்த்துக்கலாம். சன் கிளாஸஸ் போட்டுட்டு நீங்க வெயில்ல போறேன்னா போங்க, தட் வில் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் இதயம் சம்மந்தப்பட்டது நான் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால்னால ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் யோகா பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீப் யூர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி இப்போ நீங்க பண்ணக்கூடிய காலகட்டம் இது. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கும், இன்ட்ரெஸ்டும் இருக்கும். லைப்ரரியில போய் நோட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்டடீஸ்ல உங்களுக்கு ஒரு
லக்கியான காலகட்டம் இது. நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு பேஷனேட்டா நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடுவீங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதா அமையும் நான் நம்புறேன். தை மாதம் மட்டும் இல்ல, இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும்னு நான் நம்புறேன். மீன ராசிக்கு வந்து எந்த முருகஸ்தலம் ரொம்ப விசேஷமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சுவாமி மலைக்கு போகலாம். மிகவும் விசேஷமான ஸ்தலம். குரு பகவான் குருஸ்தலம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்க போலாம். சண்முகருக்கு ஆஹ் சந்தனம் சாத்துவாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் தண்ணியில போட்டு குடிக்கலாம். அது உடல்நிலையை சீராக்கும். இலவபூதி பிரசாதம் கொடுப்பாங்க. காலையில 3 மணிக்கு நீங்க காலையில விஸ்வரூப தரிசனம் பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த இலவபூதியில வந்து அந்த இலைய கொஞ்சம் தண்ணியில கலந்து அதை நீங்க குடிக்கலாம். அது உங்க உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் வராம உங்களை பாதுகாக்கும். சுவாமிமலை முருகன் உங்களுக்கு ஞானத்தை அருள்வார். வெற்றிவேல் முருகன் கரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி. நன்றி, வணக்கம்.